ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பகுதியில் திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை வீழ்த்த திமுக எடுத்த அவதாரங்கள் அனைத்தையும் மக்கள் துணையோடு தவிடுபொடியாக்கிவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் அதிமுகவிற்கு துரோகம் செய்பவர்கள் அவர்களாகவே அழிந்து போய்விடுவார்கள் என ஓபிஎஸ்ஸின் நிலையை மறைமுகமாக இபிஎஸ் சுட்டிக்காட்டினார். இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும். இந்த இயக்கத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர்களை தானாக அழிந்து போய்விடுவார்கள். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, டெல்டாவில் பயிர்கள் கருகி கொண்டிருந்த போது இந்தியா கூட்டணிக்காக பெங்களூரு சென்றவர்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என சாடியதோடு, கர்நாடகத்திடமிருந்து காவிரி நீரை பெற திமுக அரசுக்கு திராணி இல்லை என குற்றம் சாட்டினார். டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை, காய்கின்ற சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணிக்கு பெங்களூர் சென்றார். உண்மையிலேயே விவசாயி மீது அக்கறை இருந்தால் பங்கு நீரை ஒரு 10 டிஎம் தண்ணீரை நீங்கள் வழங்கினால் 5 லட்சம் குறுவை சாகுபடி விவசாயிகள் பயிரிட்டாங்க, அதையெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்திய கூட்டணியில் இதை பேசினால் நம்ம ஏதாவது இந்த கூட்டணியில் விலக்கி விடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவரிடத்திலே இந்த கோரிக்கையை வைக்கல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் பங்கேற்கும் பிரச்சார கூட்டங்களில் விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேச மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய இபிஎஸ், திமுக அரசு விவசாயிகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். வறட்சி, புயல், வெள்ளம் வந்தா அந்த பயிர் பாதிக்கப்பட்டால் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பெற்று தர முடியும். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில விவசாயிகள் செஞ்சோம். ஆனா விடியா திமுக ஆட்சியில விவசாயிகளை எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இதுவரை தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு 15 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அவருடைய மகன் 25 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒரு கூட்டத்திலேயாவது விவசாயிகளை பற்றி பேசினார்களா? ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது உழைக்கின்ற விவசாயிகளை பற்றி பேசினார்களா? இதேபோல மற்றொரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து பேசிய இபிஎஸ், திமுக என்பது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி என்றும் வரும் மக்களவை தேர்தல் மூலம் வாரிசு அரசியலுக்கு சாவு மணி அடிக்க வேண்டும் எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். எப்படி கம்பெனியில தொழிலதிபர் இருக்காங்களோ அது மாதிரி திமுக ஒரு கம்பெனி, அது குடும்ப கட்சி. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திரு கருணாநிதியுடைய எண்ணம், திரு ஸ்டாலினுடைய எண்ணம். இப்படி அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும். வாரிசு அரசியலுக்கு சாவு மணி அடிக்கின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.